ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இதை நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 29/3/2025 கருணியா KR 699க்கான கெஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்துருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட். ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி சனிக்கிழமை கருணியாங்கிற பேரில் வருது நண்பா. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 545 ரிசல்ட். அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 123, அதுக்கு முந்தின ட்ரா 145 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் மட்டும் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீபோர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2, அதை 2 கூட்டும் போதும் கலைக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நம்ம வந்து 997 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,94997. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது சீபோர்டு. அப்போ சீபோர்டுங்கிறது இங்கே 7 இருக்குது. நம்மளோட எக்ஸ் வந்து இங்கே 2. அப்போ 7 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பண்ண போகிறோம். அப்போ இதை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணோம்னா 7 + 2 = 9. 7 - 2 = 5. அப்போ 9 அல்லது 5 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்டு. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 5. இப்போ இந்த 997க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 869. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 நண்பா. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம சீபோர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 கூட்டுறவும் கழிக்கிறோம். இப்போ 869க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 945. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 9. ஸோ போனட்டா நம்ம இங்கே 7, இங்கே 9. சீபோர்டு மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதை கூட்டவும் கழிக்கவும் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 9 + 2 = 1. 9 - 2 = 7. அப்போ 1 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 869க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 1 7. இப்போ நம்மளுக்கு இந்த 869க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 1 to 7. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1 and 7. 1 and 7. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A and C. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது, அதோட பெய்ட்ஸோடு இருக்குது நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இப்போ 1 to 7க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 242. நம்மளுக்கு இங்கே 7 மட்டும் தான் தேவை. அப்போது 7 + 2 = 9. 7 - 2 = 5. 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 1 to 7க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 5. இப்போ இந்த 1 to 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 145. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சி மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டுக்கு நண்பா. ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயருங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயர்ஸ் வருதாண்டு செக் பண்ணிடலாம். 145 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 264. நம்மளுக்கு இங்கே 5 மட்டும் போதும். அப்போ 5 + 2 = 7. 5 - 2 = 3. 7 அல்லது 3 இந்த 145க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 3. இப்போ இந்த 145க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 1 to 3. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா முடிஞ்சு. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்கு நண்பா. இது ஒரு நல்ல மெத்தட். இதுக்கு முந்தின ட்ராக்கள் விட்டு வந்திருந்தாலும் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக போர்டுகள் இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு சீபோர்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இதை நான் இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவில் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த ட்ராவலையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம
1 to 3க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கு பார்க்கலாம். 1 to 3 ஃபுல் ப்ரைஸில் வந்து 438. நம்மளுக்கு இங்கே 3 மட்டும் போதும். இப்போ இதை கூட்டிடலாம். ஒருவேளை கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள் நண்பா. ஏன்னா தனிப்பட்டு நம்ம எதுவுமே கொண்டு வரல, எல்லாமே ஃபார்முலா படி தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது நண்பா. 3 + 2 = 5. 3 - 2 = 1. 5 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 1 to 3க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட். அஞ்சு அல்லது 1. நம்மளுக்கு இந்த 1 to 3க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 545. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ போனட்ரா நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா, ஏசி போர்டு கிடச்சிருந்துச்சு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த 545 தான் நம்மளுடைய போன வார சனிக்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு அதோட ஏசி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து பெயர் செலக்டாலும் சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவு கெஸ்ஸிங் பார்க்கலாம். 545 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 5. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 906. நம்மளுக்கு இங்கே 55 போதுமானது. அப்போ 5 + 2 = 7. 5 - 2 = 3. 7 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. இந்த ட்ரா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 3 இருக்குது. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல் சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 7 அல்லது 3. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 7 அல்லது 3 இருக்குது. ஸோ நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் கூட வர சான்சஸ் இருக்குது. 7 3 3 7 3 3 7 7ன்னு இறங்க சான்சஸ் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 29/3/2025 கருணியா KR 699க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.